வெல்கம் டு சரோ செல்வாஸ் vlog. இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டே போர் அடிச்சிருச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை 3 hours வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது கூட 2 வரமிளகாய் வந்து சேர்த்துருக்குறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் எடுத்து வைக்கிறப்ப தெரியுதுல, என்னோட கையில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாதி பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வேகமாகவே வந்து டிஷ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லைன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுருச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வேகமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து அடை மாதிரி எடுத்து நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக தட்ட வராது. அதனால் வந்து கொஞ்சம் தடிமனாகவே நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடை வந்து கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா எதுவுமே கட் ஆகாமல் நமக்கு வந்துட்டு அடை வந்து சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மீத இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை இது எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நான் 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். அதளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 வெங்காயமுக்கு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. வேகமாக வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறது. இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்த பிறகு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் காட்டுற இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இந்த கேப்பில் நம்ம சுட்டு வச்ச அடையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா விசில் வைக்கிறப்ப குழஞ்சி போயிடும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா கொதி வரலும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு இந்த நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்க இந்த அடையுமே இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடை எல்லாமே சேர்த்த பிறகு குக்கரில் இருக்கிற அந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சுருங்க. 2 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். குக்கரில் இருந்து ஸ்டீம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான வடைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, ஊத்தாப்பமுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயுமே சட்னி, சாம்பார், கிரேவி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வடைக்கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம மசாலாஸ் எல்லாமே சேர்க்குறதுனால லைட்டாக கறி குழம்பு டேஸ்ட்லேயுமே இருக்கும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சட்னி ரெசிபீஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.